கடவுளுடைய பிள்ளைகளே, இதோ இந்த கால வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இரவு பரியந்தம் நம்ம அயர்ந்த நித்திரை அடைந்து இந்த காலை வேளையும் காண கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. இந்த நாளையும் கூட கர்த்தரா ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்த அவருடைய தயவுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுப்போம். இந்த நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் வேண்டிக் கொள்ளும் ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் கவனித்து கேட்டு நமக்கு வேண்டிய தேவைகளை அவர் பூர்த்தி செய்து நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ அவர் நமக்கு அருள் புரிவாராக. வேதத்தை வாசித்து இந்த வேதத்தின் வார்த்தைகளை, இந்த பொக்கிஷமான வார்த்தைகளை இந்த நாளிலே நாம் தியானிப்போம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சங்கீதம் 103 அதிகாரம் 13வது வசனத்திலே வேத பகுதியில் இப்படியாய் சொல்லியுள்ளது. ஒரு தகப்பன் தான் பெற்ற பிள்ளைக்கு அன்பு காட்டி பாசத்தை கொடுத்து அவன் கேட்கிற பொருள்களை வாங்கி கொடுத்து அவன் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறபடி இருக்கும் பொழுது நம்மை தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை நமக்கு வந்த வியாதிகளிலேயும் துக்கத்திலேயும் துயரத்திலேயும் அவமானத்திலேயும் நிந்தனைகளிலேயும் பொல்லாத மனிதர்கள் பிடியிலிருந்து நம்மளை விடுவித்து சாத்தான் நம்மளை தொடாதபடி அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து பாதுகாத்து கொண்ட தேவனை நாம் நன்றியோடு துதிப்போம். இப்பேற்பட்ட அருமையான தேவனை தன் தெய்வமாக கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் வெளிப்படுத்தியிருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே பாக்கியம் உள்ளவர்களாக வாழ நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவன் கரங்களை பற்றி கொண்டு அவரை விட்டு நாம் ஒரு பொழுதும் விலகிடாமல் அவரையே சார்ந்து அவர் அண்டையிலே அமர்ந்து பலவிதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமுள்ளவர்களாக வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துட்டு அவர் இருதயத்தை துக்கப்படுத்திட்டு நாம் அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தைக்கு அவர் நிச்சயமாய் பதில் கொடுக்க மாட்டார். நாம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை, நம் வார்த்தையை கேட்டு நடந்து கொள்ளுகிற பிள்ளைகளை, நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளை பார்த்துதான் நாம் அவர்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கக்கூடியவர்களாய் இருப்போம். என் பிள்ளையை போல ஒருவரும் கிடையாது. என் பிள்ளை இப்படியாய் பேசுகிறான், ஞானமாய் நடந்து கொள்ளுகிறான், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான் என்று அப்பேற்பட்ட பிள்ளையை குறித்து பெருமையாய் மற்றவர்களிடத்திலே மனமகிழ்ச்சியோடு பேசி சந்தோஷப்படுவோம். நம் வயிற்றிலே பிறந்த பிள்ளை ஒரு பிள்ளை அடங்கவில்லை, சொல்லும் வார்த்தையை கேட்கிறதில்லை, கீழ்ப்படுகிறதில்லை, நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வருகிற பிள்ளையாகவும் நம் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற பிள்ளையாகவும் அந்த பிள்ளை வளரும் என்றால் அந்த பிள்ளையின் மீது நாம் அக்கறையற்றவர்களாக காணப்படுவோம். அவனை குறித்து, அந்த பிள்ளையை குறித்து ஒரு சிந்தனையும் நமக்கு வராது. அவன் எப்படி ஆகிலும் போகட்டும், அவனுக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான்.
அப்படி என்று அந்த பிள்ளையை நாம் மனதிலிருந்து ஒதுக்கி விடுவோம். ஆனால் நம்மை படைத்த கர்த்தர் அப்பேற்பட்டவர்கள் மேல்தான் கவனம் உள்ளவராய் இருக்கிறார், அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். அவர்களை மீட்டெடுக்கவே, அவர்களை அந்த பாவ பிடியிலிருந்து விடுவிக்கவே நம் பிள்ளையை எப்பொழுது நம் மண்டை வந்து நன்மையை பெற்றுக் கொள்வார்கள் என்று அவளோடு காத்து கொண்டிருக்கிற தகப்பன் அவர்கள் மீது இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நாம் செய்கிற பாவத்தை, செயல்பாடுகளை, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒவ்வொரு வேலைகளையும் நாம் விட்டுவிடும் பொழுது அவரை துதிக்கும் பிள்ளைகளாக, அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக, இந்த சமுதாயத்திலே நல்ல ஒரு மனுஷனாக வாழ்ந்து வர வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மளோடு கூட நிலைத்திருக்கும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவருடைய பாதையிலே கடந்து வரும் பொழுது கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு நான் மனமிறங்கி அவர்கள் விரும்பும் காரியங்களை செய்து அவர்கள் இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அப்படியாய் சந்தோஷப்படுத்த நம்மை அவர் அரவணைத்து காத்துக்கொள்ள நம் மண்டையிலே நிற்கிறார். அவரை நாம் பற்றி கொண்டு, என் தெய்வமே, நீர் என்னுடைய கரங்களை பற்றி கொண்டு இருக்கிறதுனால உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கு சந்தோஷத்தையும் கொடுத்து நம்மை காத்து ரட்சித்தருள அவரிடத்திலே அண்டி வாழ்வோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.